முகவை நியூஸின் இன்றைய செய்தியை வழங்குபவர் யூனிக் கோல்ட் ஹவுஸ். தரம் எங்கள் தாரகம். இன்றைய முக்கிய செய்திகள். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான துணை பொதுத் தேர்வு இந்த மாத இறுதியில் தொடங்கி நடைபெறவுள்ளது. இதற்கு விண்ணப்பித்த தனி தேர்வர்கள் தங்களுடைய தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி வரும் 15ஆம் தேதி பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள சமையலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோ வீரராகவராவ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள 30 ஆண் சமையலர்கள் மற்றும் 26 பெண் சமையலர்களுக்கான நேரடி தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் அலுவலக வேலை நாட்களில் நேரடியாக வந்து மாதிரி விண்ணப்ப படிவத்தினை பெற்று அதில் தேவையான ஆவணங்களை இணைத்து அண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை அத்துடன் இணைத்து வரும் 18ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நேரடியாக ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வானம் பார்த்த பூமியாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தையே சார்ந்துள்ள இப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் வரக்கூடிய பருவமழையை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். இறைவனுடைய அருளால் மழை பொழிதால் விவசாயம் சிறப்பாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்புடன் களமிறங்கி உள்ளனர் தேவிப்பட்டினம் விவசாய பெருமக்கள். நம் தேவிப்பட்டின விவசாய பெருமக்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திட முகவை நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 39,128 ரூபாயாகவும் 1 கிராம் 4,891 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 67 ரூபாய் 90 காசுகள். 1 கிலோ வெள்ளியின் விலை 67,900 ரூபாய். எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73 ரூபாய் 45 காசுகள். ஒரு அமீரக திரகமிற்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 ரூபாய். சம்ரான் சுத்தமான நெய் மற்றும் சுத்தமான தேன். தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு, மண்ணுக்குள் புதைந்து பலியான பலர், கண்ணீருடன் கதரும் உறவினர்கள். தென்னாப்பிரிக்கா நாடான காங்கோவில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 50 பேர் பரிதாபமாக பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உள்ளூர் கிராம மக்களும் அவர்களுடன் சேர்ந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். பிரான்சில் ஒரே நாளில் 10,000க்கும் மேற்பட்டோரை தாக்கிய கொரோனா, மருத்துவர்கள் குழு எச்சரிக்கை. கொரோனாவின் புதிய எழுச்சியை கட்டுப்படுத்த பிரான்ஸ் போராடி வரும் நிலையில் நாட்டில் பதிவாகும் தினசரி வழக்கு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு. கடந்த 3 நாட்களில் 2வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை பெட்ரோல் விலை லிட்டருக்கு 11 பைசா குறைக்கப்பட்டு ரூபாய் 84.85 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் டீசல் விலையும் லிட்டருக்கு 12 பைசா குறைந்து ரூபாய் 72.26 விற்பனை செய்யப்பட்டது. கொலை குற்றம் சாட்டி மல்யுத்த வீரருக்கு மரண தண்டனை. ஈரானில் ஷாக். தெஹரான். 2018ஆம் ஆண்டு அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போது ஒருவரை கொலை செய்து விட்டதாக கூறி மல்யுத்த வீரர் நவீத் அப்காரி என்பவருக்கு ஈரான் அரசு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரண தண்டனைக்கு சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில், ஆம்னஸ்டி அமைப்பு உள்ளிட்டவை கண்டனம் தெரிவித்துள்ளன.
பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் எல்லையில் பயங்கரவாதிகள் பதுக்கிய ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் உள்ளிட்டவற்றை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர்.